சில பேர் கடனேன்னு சமைப்பாங்க. கடனேன்னு என்ன அர்த்தம்? இந்த சோத்துக்கு யாராச்சும் வந்துடுவாங்களா, நீ வேறு செய்யணுமா அப்படின்னு பண்ணுவாங்க. அது அப்படி செய்யவே கூடாது. அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி எண்ணம் வருது. என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி அடைப்பு தான் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு காற்றே வராதுல உடனே உள்ள ஒரு படுக்க வச்சுங்க, இந்த வீட்டில் மனுஷன் தூங்குவானாம்மா. ரூம் கொடுத்தோன்னு திட்டுவோம், நம்ம சொல்கிறோம் இல்லையா? ரூமை கொடுத்தானுங்க, ஃபேன் வச்சானுங்களான்னு கேட்போம்ல. அதே மாதிரி உள்ளே போனோன்னே நமக்கு வேகும், டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன்லேயே காற்று இல்லைன்னு என்ன பண்ணுவோம், யாரை திட்டலான்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் திட்டுவோம். ஒன்று புருஷனை திட்டுவோம், இல்லைன்னா குழந்தைகளை திட்டுவான், வந்து தொலைக்கிறேன் அப்படிம்போம். இந்த வார்த்தையில் எப்படி வருது அப்படின்னா உள்ளுக்குள்ளே சுகமான ஒரு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இது உடல் சம்மந்தப்பட்டது. கர்ப்பப்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இது உள்ளுக்குள்ளே அந்த வடக்கு ஜன்னல் காற்று மண்டலம் இல்லாமல் மன ரீதியாக பாதிக்கக்கூடியது. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் சண்டை வராது. வீட்டில் சண்டை வராதுன்னா தேவையில்லாத சண்டை வரணும். அதுதான் நல்ல வீடு. சண்டை வந்தால் தானே கருத்து ஒற்றுமை வரும். பிடிச்சதை சொல்லணும், பகிர்ந்துக்கணும்ல. அந்த மாதிரி பகிர்வுலாம் நடக்கும். நான் சொல்கிற சண்டை டென்ஷனில் வரக்கூடாது. அப்படின்னா உப்பு அதிகமாக போடுவோம். அப்புறம் மீறி எதாவது கேட்டோன்னா நீங்கள் சமைச்சு பாரு, அப்போ தான் தெரியும்னு சொல்லுவோம். அது இல்லை, சுவாரஸ்யமான விஷயமே சமையல் தான். நல்லா சாப்பிட்டு நல்லா ஆனந்தமாக இருக்கணும்னா இது மாதிரி வாஸ்து சம்மந்தமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சமையல் அறை பற்றி பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை